ஒரு 2-3 வருடங்களாகவே இயற்கை விவசாயம் நம்மாழ்வார் பற்றி நாங்கள் நிறைய விவசாயிகளை ஒவ்வொரு விவசாயிகிட்டையும் போய் வீடு வீடாக போய் தோட்டத்துலேயே போய் எப்படி இயற்கை முறையில் விவசாயம் பண்ணணும்னு சொல்லி நாங்கள் எல்லா விதத்துலையும் ஒவ்வொரு எங்கள் அயோத்தியாப்பட்டினம் ஒன்றியத்தில் மட்டும் ஒரு 40க்கு மேற்பட்ட விவசாயிகள் 100% இயற்கை முறையில் நாங்கள் அரிசி உற்பத்தி பண்ணாலும் காய்கறி உற்பத்தி பண்ணாலும் நாங்கள் இயற்கை முறையில் விவசாயம் பண்ணுறோம். ஆனால் அந்த இயற்கை முறையில் விவசாயம் பண்ணக்கூடிய விளைபொருள்களுக்கு சரி இது இயற்கை விவசாய முறையில் நாங்கள் ஸ்கோப் சர்டிஃபிகேட் வாங்கியிருந்தாலுமே அதை மார்க்கெட் பண்ணுறதுக்கு எங்களுக்கு தனி ஒரு இடம் இல்லை. இந்த தனி இடத்துல வந்து நம்ம உழவர் சந்தையில் கொண்டு போய் ஒரு பக்கத்து கடையில் போட்டு வைக்கிறோம்னா நாங்கள் சொன்னால் அதை யாரும் நம்ப தயாராக இல்லை. நாங்கள் அந்த உழவர் சந்தைக்கு உள்ளாரியே ஒரு காய் எடுத்து இதில் ஒரு டெஸ்ட் பண்ணி காட்டினா இது இயற்கை காய்கறி, இது வந்து ரசாயன காய்கறிகள்னு பார்த்து கண்டுபிடிக்கிற அளவுக்கு ஒரு லேப் அமைச்சு கொடுங்கன்னு தான் நாங்கள் வருஷ கணக்காக கேட்டுக்கிட்டு இருக்கிறோம். அந்த லேபு கூட செஞ்சு கொடுக்க முடியல. இது நாங்கள் எங்கே போய் நொந்துக்கிறது ஆட்சியாளர்கள் சொல்கிறதா அல்லது அதிகாரிகளை சொல்கிறதா இல்லை நாங்களே நொந்துக்கிறதான்னு எங்களுக்கு புரியல. இந்த பிரச்சனைக்கு ஒரு நிரந்தர தீர்வு இருந்தால் மேலும் பல இயற்கை விவசாயிகள் உருவாகுவாங்க. இந்த உருவாக்கப்பட்ட விவசாயிகள் உருவாக்கப்பட்ட காய்கறிகள் விவசாய விளைபொருட்களை வந்து இயற்கை முறையில் ரொம்ப சிரமப்பட்டு 4-5 ஆண்டுகள் தொடர்ந்து போராடி மண்ணை வளப்படுத்தி இயற்கையான விவசாயத்தை பண்ணிட்டு வந்து கொடுத்தோம்னா அந்த காய்கறிக்கு இயற்கை முறையில் வந்து ஒரு மதிப்பு மரியாதை கிடைக்க மாட்டேங்குது. அதாவதுங்க நான் பக்கத்தில் உழவர் சந்தையில் கடை கொடுக்குறாங்க. நான் வந்து இயற்கை காய்கறின்னு சொல்கிறேன். பக்கத்தில் இருக்கிறவர் வந்து ரசாயன காய்கறி விற்கிறாரு. அவர் எதை நம்புவார்? வர்ற ஒரு நுகர்வோருக்கு நம்பிக்கை எப்படி வரும்? நம்ம வாயில் சொல்கிறதுனாலே ஒரு பேப்பரை வச்சு நான் சொன்னால் அது நம்புவாங்களா? அப்போ 1 கிலோ காய் எடுத்துகிட்டு போய் ஒரு 2 கிராம் காயை கட் பண்ணி இது இயற்கை முறையில் விவசாயம் பண்ணது, இது ரசாயனத்தில் விவசாயம் பண்ண காய்கறிங்கிறது அந்த வளாகத்துக்குள்ளார ஒரு பரிசோதனை கூட இருந்தால் தானே அதை வந்து நாங்கள் நுகர்வோருக்கும் தன்மையாக இருக்கும். நம்ம தமிழ்நாட்டில் பொதுவாக எந்த விஷத்தை சாப்பிட்டாலும் எதுவும் பிரயோஜனம் இல்லை. அது யாரும் அதை பற்றி பெருசாக எடுத்துக்கிறது இல்லை. நீங்கள் விஷத்தையே தான் நம்ம சாப்பிட்றோம். அது வாட்டராக இருந்தாலும் சரி, குளிர்பானங்களாக இருந்தாலும் சரி, பேக்கரி ஐட்டமாக இருந்தாலும் சரி, அதில் அரிசியை கூட பதப்படுத்தணுன்னா கூட இன்றைக்கி எல்லாமே ரசாயனம், கெமிக்கல்ஸு, இது மாதிரி உயிர்கொல்லி மருந்துகளை தான் நம்ம பயன்படுத்திட்டு இருக்கிறோம். அடுத்த தலைமுறை என்ன ஆகுமுங்கிற வேதனையிலையும் புழுக்கத்திலையும் இருக்கக்கூடிய இந்த சூழலில் நம்மளுடைய வழிகாட்டுதல் முறையில் ஒரு மிகப்பெரிய ஜாம்பவான் விவசாயத்திலேருந்து வந்தவர், அவருடைய வழிகாட்டியை நம்ம பின்பற்றி தொடர்ந்து நாங்கள் போராடணும், அதை தொடர்ந்து செய்யணும், பயணிக்கணும். இயற்கை விவசாயத்தை பயணிக்கணும்னா இந்த விற்பனைக்கு உண்டான ஒரு மூலதனத்தை, ஒரு தகுந்த இடத்த வந்து முறைப்படுத்தாத வரைக்கும் நாம் அதை செய்ய முடியாத ஒரு சூழல் இருக்கிறோம். மீண்டும் வந்து இயற்கை விவசாயம் செஞ்சுவிட்டு மீண்டும் செயற்கைக்கே போயிடணுமா அப்படிங்கிறது எங்களுக்கு தோன்றலாம் கூட வருது. மாவட்ட ஆட்சியத்தில் இந்த 1 மாதத்தில் முடிச்சு தரேன்னு சொல்லியிருக்காங்க. உழவர் சந்தையிலேயே தனி இடம் வேணா கொடுக்குறேன், அது பரிசோதனை கொடுத்துக்கு அதிகாரிகளை கூப்பிட்டு மீட்டிங் போட்டு சொல்கிறேன்னு சொல்லியிருக்காங்க. என்ன நடக்குதுன்னு தெரியல, பார்ப்போம். இன்னும் எத்தனை வருஷத்துக்கு தான் நாங்கள் இப்படியே இருக்கிறதுன்னு தெரியல. பார்ப்போம்.